இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு வந்து ₹1 கூட கொடுக்காது. ஆனால் அது யூஸ் பண்ணி உங்களால் வந்து மணி ஜென்ரேட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்ஸ்டாகிராமில் போனஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. அது வந்து போன மார்ச் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ அது கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலாக அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க போன மார்ச்லேயே. இப்போ வந்து எதுக்கு வந்து இந்த மானிட்டேஷன் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்னு ஒரு கீழே வந்துருங்க ரீல்ஸ்லாம் போட்டீங்கன்னா கிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படி வந்து கொலாப் பண்ணி அது மூலம் மணி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக நீங்கள் தான் அதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறக்காக அந்த மானிட்டேஷன் ஷோ தவிர இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ₹1 கூட கொடுக்காது. அது போன வருஷம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவீங்க, அதுக்கு வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அது மூலமாக அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து யூடியூப் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் கிடையாது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது நான் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வேல்யூபிளான கண்டென்ட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ யூடியூப் மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் டேரெக்டாக உங்களுக்கு வந்து மணி வந்து பே பண்ணாது. அதுக்கு மூலமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஒரு மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக மாற்றி அதை வச்சு நீங்கள் வந்து மணி ஜென்ரேட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத ரொம்ப கிளியராக வந்து சொல்கிறேன். இது கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்பில் தான் ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஜென்ரலாக நிறைய டாபிக் வந்து பேசி நிறைய ஃபாலோவர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப குவாலிட்டியான ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஒரு ரீல்ஸ் போட்டால் நிறைய பேர் ஒரு லேக்ஸ் கணக்காக வந்து அதை வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிராண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கொலாப் ஏற்பட்டு அது மூலமாக உங்களால் வந்து மணி வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒன் ஆஃப் த வழி. அதாவது இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி மணி வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய வழிகளில் நம்மளுக்கு நீங்கள் ரீசெண்டாக நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது இர்ஃபான் அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஆள் சொல்கிறேன். அவங்கள ஒரு ரீல் வந்து போட்டாங்க அப்படின்னா நிறைய வியூஸ் போகும். அது மூலமாக அவங்களுக்கு வந்து ஏதாவது கொலாபலா பிராண்ட் கூட நடந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு ஈஸின்னு சொல்ல முடியாது, பட் மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஷோ பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணலாம். இப்போ ஹோட்டல்காரங்களே வந்து ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்து அது மூலமாக உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ண முடியும். ஏதாச்சும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக அவங்க பிஸ்னஸ் ஒரு வேற லெவலில் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரெண்டாவது டைப்புங்க. உங்களுக்கு வந்து நியூ கஸ்டமர்ஸ் வந்து டெய்லியுமே வந்துகிட்டே இருப்பாங்க. இது மூலமாக உங்களுக்கு ஒரு பிராண்ட் வந்து ஒரு ட்ரஸ்டபுள் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தது உங்களுக்கு நீங்கள் ஒரு பணம் கொடுத்து எந்த ஆடுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து ஒரு அதாவது நீங்கள் ஒரு ஈவெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஆஃபர் வந்து போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதில் போட்டால் மட்டும் போதும். நிறைய பேர் உங்களை வந்து உங்களோட ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ண உங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லாவே க்ரோ ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் லெவன்ட்டான ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கோர்ஸை வந்து சேல் பண்ணுறது. அதாவது இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அப்புறம் வந்து இந்த ஜாவா கோர்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் கோர்ஸ், இந்த மாதிரி வந்து டிஜிட்டலில் நீங்களோட கோர்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி வந்து சேல் பண்ணலாம். இது மூலமாக உங்களுக்கு வந்து சரியான ஆளை வந்து ரீச் பண்ண முடியும். எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக போனால் கிடைக்காது. பட் வந்து நீங்கள் பெய்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்கள் கவர் பண்ணிக்க முடியும். இது மூலமாக உங்களுக்கு என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னா முன்னாடி சொன்னதான் உங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் வந்து நியூ கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் கேட்டகரியில் இருப்பீங்க, அதை வந்து வாங்குவாங்க. அது மூலமாக உங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது க்ரோ ஆகும். உங்களுக்கு வந்து மணி வந்து ஜென்ரேட் ஆகும். மட்டும் செல் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் இ-காமர்ஸ் சைட்டையே நீங்கள் உள்ள வச்சு நீங்கள் அது மூலமாக கூட ரன் பண்ணலாம். இது வந்து பிஸ்னஸ் கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஆனால் அது வந்து ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து டிஜிட்டலாக ஒரு ப்ராடக்ட்டில் இருக்க அப்படின்னா அதை வந்து செல் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் பெரிய ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி வந்து மணி ஜென்ரேட் பண்ணலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங். இன்ஸ்டாகிராமை விட பர்சனல் பிராண்டிங் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வேறு எந்த பிளாட்ஃபார்மும் இல்லை இப்போ 2024. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பர்சனல் பிராண்டை க்ரோ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நான் ரீசெண்டாக பார்த்துருக்கேன். அதாவது இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து அவங்க பர்சனல் பிராண்டாக ஒன்றும் இல்லைங்க, அவர் ரிலவெண்ட்டாக அவங்க பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது மூலமாக நிறைய ரிலவெண்ட்டான ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரீச் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் கார்டெலாம் போடணும், அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் வரும். ஆனால் நீங்கள் வந்து 6 மாதம் கழிச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ இருந்து உங்கள் வீடியோலாம் உங்கள் ரிலவெண்ட்டாக போட்டு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபாலோவர்ஸ் உங்களை அந்த பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் வந்து ஒரு மணி வந்து ஒரு அளவுக்கு வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். இப்போ இருக்கிற 2024 இன்ஸ்டாகிராமை விட பர்சனல் பிராண்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வேறு எந்த இடமுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகமாக இந்த மாதிரி டைப் வீடியோஸ் தான் போட்டு அவங்க பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்து பெய்டாகவும் போகலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக உங்கள் டைம் எடுத்து கூட வீடியோ எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களோட வீடியோஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 or 2 மந்த் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு போடணும், உங்கள் பர்சனல் பிராண்டுக்கும் போட்டுக்கலாம். அதனால் பண்ணால் ஏதாவது ஒரு க்ரோத் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எனக்கு வந்து நடந்துச்சு. நான் 500 ஃபாலோவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்கம் நான் ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்குமே அது நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது நான் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் டைப்பில் ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். பை.